வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. நிச்சயமாக அடுத்த வாரம் டிசைசிவாக நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக கெஸ் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு நம்ம எந்தெந்த செக்டரை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன செக்டரில் நம்ம எக்ஸிட் பண்ணலாம், எந்த செக்டரை பிளான் பண்ணலான்றது அட்லீஸ்ட் நம்ம பண்ண முடியும். ஞாபகம் வச்சுங்க, 13ஆம் தேதி மண்டே, அதுக்கு அடுத்த மண்டே பிரசிடெண்ட் பதவி எடுக்கிறாரு. ஸோ இந்த தர ட்ரம்ப் பதவி ஏற்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட்டாகவே இருக்குது உலகம் பூரா. ஒன்று, ஏற்கனவே அவர் எல்லா நாட்டுக்கிட்டையும் முட்டிக்கிட்டார். டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் செக்டர் வைஸ் இல்லாத அசட் கிளாஸும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். லைக் கோல்டு, பாண்டு, இது எல்லாமே இருக்குது. வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்ம சந்திப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பே லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு உங்களுக்கு வேண்டிய ஸ்டாக்கை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் கேளுங்க. இந்த வாரம் ஏன் செக்டரல் அனாலிசிஸ் இல்லாத நான் ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். மேபி வி வில் ட்ரை டிஸ்கஸிங் ஆன் F&O ஆல்சோ. வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். மீண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக 23,500 டிஃபெண்ட் பண்ணியிருக்கு நிஃப்டி. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபியூச்சர்ஸ் 23,671 அந்த லெவலில் நிற்குது. -110 பாயிண்ட்ஸு. ஞாபகம் வச்சுங்க, ப்ரீமியமில் இருக்குது 144 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 300 பாயிண்ட்ஸ், 293 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. தோ இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 144, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்விங் 563. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட் கம்மி, 298. ஸோ ஞாபகம் வச்சுங்க, பயங்கர ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. என்ன டார்கெட் நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? 49,200, 300, 400 அந்த ஜோன் வரும்ன்றது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 49,400 டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆச்சு. டெக்னிக்கல் அனாலிசிஸில் அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துச்சு. அந்த பாயிண்ட்டை வந்துட்டு ஆல்மோஸ்ட் இன்னும் ப்ராபப்ளி மறுபடியும் ஒரு ப்ராபப்ளி ஒரு 6-7%, 8%லாம் கூட இல்லை, 6-7% கூட இருக்காது, 1%, 2% கீழே வந்துட்டு ஒரு ஷார்ப் புல்பேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வரலாம், வராதையும் ஷார்ப் புல்பேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மீண்டும் 50,600 லெவலில் டச் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. நான் சொன்னதை ஒரு 75 minutes சார்ட்டை இல்லை டே சார்ட்லேயே வச்சு நீங்கள் பார்க்கும் போதும் புரியும். ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டி இன்னமும் டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்க அந்த 23,500 லெவலில் அது உடைக்காத வரைக்கும் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன். லாஸ்ட் 14 days, மறுபடியும் நான் சொல்கிறேன், லாஸ்ட் 14 days 3 தர இந்த லெவலை டச் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கு. 23,500 லெவலில் டச் பண்ணியிருக்கு. நடுப்புற 2 நாள் மட்டும் சர்க்குன்னு மேலே 24,000 வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஒரு 13-14 days இந்த ப்ரைஸை டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒரு பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி ஃபாலுக்கு முன்னாடி ஒரு ஷார்ப் புல்பேக் வரும்ன்றதை நான் சொல்ல வரலாம். ஏன்னு சொன்னால் சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படி தான் காட்டிகிட்ருக்கு, டேட்டாஸ் இப்போதைக்கு அப்படி தான் காட்டிகிட்ருக்கு. ப்ராபப்ளி இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:30 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். FIIs க்ளோஸ் டு அபவுட் 7,700 crores விற்றுருக்குறாங்க. இன்ஃபேக்ட் 7,170 crores விற்றுருக்குறாங்க. அண்ட் DIIs 7,640 crores வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நீ எவ்வளோ வித்தியா அந்த லெவலுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு ரீசன்னால் தான் மார்க்கெட்டில் அந்த குஷன் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராபப்ளி FIIs வித்த ஸ்டாக்ஸ் வேறையாக இருக்கலாம், DIIs வாங்கின ஸ்டாக்ஸ் வேறையாக இருக்கலாம். பட் க்ளோஸ் டு அபவுட் $1 billion, ரைட்? $1 billion க்ளோஸ் டு அபவுட் 8,500 crores. இவங்க 7,200 crores விற்றுருக்குறாங்க. ஸோ பார்க்கலாம் FIIs இன்னும் எவ்வளோ விற்க போகிறாங்க. அவங்க விற்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் டாலர் டேர்ம்ஸில் அவங்க ஏர்னிங்ஸ் அடி வாங்குது. ஏன்னு சொன்னால் இவ்வளோ நாள் அந்த 84 லெவலை டிஃபெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட ஏர்னிங்ஸ் பூரா ஸ்டேபிளாக இருந்துச்சு. இப்போதைக்கு க்ளோஸ் டு அபவுட் 89 வரைக்கும் போகலாம். ஸோ 89க்கு நீ வாப்பா, நான் அதுக்கப்புறமா ரீஎன்டர் பண்ணுறேன்ற மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். இல்லை சில பேர் ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் நான் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கு, நீ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கியோ
அந்த ஈக்குவலண்ட்டுக்கு வந்து நீ ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ருப்பி வந்து எவ்வளோ தூரம் ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றது. ஞாபகம் வச்சுங்க, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் தி ஃபால் குட் பி ருப்பி வீக்னஸ். மறுபடியும் நான் சொல்கிறேன், ருப்பி வீக் ஆகலை, டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கேம் பிலோ 109. இன்றைக்கி வந்து மறுபடியும் 109க்கு மேலே போயிருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொன்னால், டாலர் டேர்ம்ஸில் ரைட், எப்போல்லாம் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போல்லாம் வந்து கமாடிட்டிஸ் அடி வாங்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ரைட் நவ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 0.75% வந்து அப்பாக இருக்குது, $19 அப்பாக இருக்குது. சில்வர் வந்து 1.3% அப்பாக இருக்குது. காப்பர் வந்து 1.5% அப்பாக இருக்குது. பார்க்கலாம் பிரெண்ட் க்ரூட்லாம் வந்து $0.50 ஆர் 0.5% வந்து அப்பாக இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போகுதுன்றது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், ருப்பியை பொறுத்த வரைக்கும் அவன் 86 எப்படா கிஸ் பண்ணலான்ற லெவலில் நின்றுட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இன்ட்ராடேயில் வந்து 85.93, 7 பைசா கம்மி ரைட். ஸோ 85.93 வந்து டச் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுதான்றது. ஏன்னு சொன்னால் ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல் நினச்சி பாருங்களேன், 84 உடச்சி 85, 86 வந்து டப்னு வந்திருக்கு. ஸோ வி ஹேவ் டு சி ஹவு ஃபாஸ்ட் ஃபர்தர் திங்ஸ் கோஸ். மார்க்கெட்டில் இன்றைக்கி பேசுகிற மாதிரி எதுவுமே இல்லை எக்ஸப்ட் ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 1850 லெவலில் இருக்கும் போதும் நம்ம அதுக்கான இலக்கு வந்து 1660 நம்ம கொடுத்தோம். அண்ட் இன்றைக்கி அந்த லெவலை வந்து டச் பண்ணிச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக டச் பண்ணி அது அந்த இடத்துல ஒரு பேஸ் போட்டு மேலே தூக்கியிருக்கு. ப்ராபப்ளி இட்ஸ் ஒன்லி எ புல் பேக் ரேலி. ஃபர்தர் டவுன் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த புல் பேக் ரேலி போதும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே மேலே வந்து தூக்குன்றது நம்ம பேசலை. மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி எஸ்ஆர்எஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 12.5% மேலே போயிருக்கு. எஸ்ஆர்எஃப் வந்து டெக்ஸ்டைல் கேட்டகரியில் வச்சுருக்கிறாங்க. அது வந்து பேசிக்லி இன்ட்டு டெக்ஸ்டைல் பேஸ்ட் கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. கெமிக்கல் செக்டார் கெமிக்கல் செக்டார் பூராவே வந்து மேலே தூக்கிச்சு. அந்த செக்டாரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து தூக்குச்சு, மைனஸ் சம்பல் ஃபர்டிலைசர் அது மட்டும் 1.5% கீழே வந்துச்சு. நவீன் ஃப்ளோரில் வந்து ஆல்மோஸ்ட் 9.8% ஏறி இருந்துச்சு. இந்த எஸ்ஆர்எஃப் வந்து டெக்ஸ்டைலுக்கு அண்டரில் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்களும் வந்து மேஜராக கெமிக்கல் செக்டாரில் தான் இருக்கிறாங்க. ஸோ சம்திங் இஸ் இட் குக்கிங் அண்டர் கெமிக்கல் செக்டரான்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி எஃப்எம்சிஜியில் அதர் தென் கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஏன் கல்யாண் ஜுவல்லர்ஸை தூக்கி போய் எஃப்எம்சிஜியில் போட்டிருக்காங்கன்றது தெரியாது. எனிவே பார்க்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 5.8% கீழே விழுந்திருக்கு. ஒரு ஷார்ப் ஃபால் லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக வந்து ஷார்ப்பாக கீழே விழுந்துட்டுருக்கு. ஏதாச்சும் ஒரு ரைடு வீடான்றது தெரியல. உங்களுக்கே தெரியும் கல்யாண் ஜுவல்லர்ஸில் இருக்கிறது வந்து பொலிட்டிக்கல் மணி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன விஷயங்கன்றது தெரியாது. ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மணி உள்ளே இருக்குது. இது ஏன் செய்தியில் பரவலாக பேசப்படுற ஒரு சமாச்சாரம். எனக்கும் இந்த நியூஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, கூகுளில் இருக்கிறது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் சச் நீங்கள் எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. மேரிகோ வந்து ஆல்மோஸ்ட் 4.2%, கோல்கேட் பாமாலிவ் 3.4%, அடுத்தது வந்து காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 2.5%, நெஸ்லே, ஹிந்துஸ்தான் லிவர், பிடிலைட்டு, தாபர், இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. பேங்கிங் செக்டர் அதர் தென் கோடக் வேறு எதுவுமே வந்து ப்ராப்பராக பண்ணல. ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து புல் பேக்காக இருந்திருக்கலாம். பஜாஜ் ஆட்டோ ஆகட்டும், எஸ்காட் ஆகட்டும், ஹீரோ மோட்டர் காப் ஆகட்டும், இதெல்லாமே வந்து புல் பேக் ரேலி. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் அடித்தாங்கன்றது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஈவியில் வந்து பியூட்டிஃபுல் வெஹிக்கல்ஸ் வந்து அவங்க டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. லோவர் எண்டில் ரைட், லோவர் எண்ட் ஈவியில் வந்து டாடா மோட்டார்ஸ் கெத்து மாதிரி நிற்கிறாங்க. 1, 2 ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் 20 years நம்பர் 1 வெஹிக்கிள் செல்லிங்கில் வந்து டாடா மோட்டார்ஸோட பஞ்ச் வந்திருக்கு. ஸோ லோ எண்ட் ப்ராடக்ட்டில் வந்து அவங்க ஃபுல்லாக வந்திருக்கிறாங்க. ஹை எண்ட் ப்ராடக்ட்டில் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எஸ்பெஷலி ஈவியில் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி வேறு எதுவுமே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வி ஹாவ் டு வெயிட் ஃபார் கம்மிங் சாட்டர்டே ஆர் மண்டே. மண்டே இன்றைக்கி தான் மோஸ்ட் லைக்லி. மண்டே யூஎஸ் டேட்டா ஒன்று. ரெண்டாவது வந்து வி ஹேவ் டு சி நாள் நெருங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் சூடாகிட்டே வந்துட்டுருக்கு. ஹூ இஸ் இன் ஹூ இஸ் அவுட்ன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும்.
ஏற்கனவே ட்ரம்ப் வந்து கனடா, சைனா, கிரீன்லாண்டு இவங்கள்ட்டெல்லாமே வந்து முட்டிக்கிட்டாங்க. இப்போ மெக்சிகோ கூட வந்து ஒன்று முட்டி இருக்கிறாரு. யூரோப்பியன் யூனியன் கூடயும் முட்டி இருக்கிறாரு. யூரோப்பியன் யூனியனில் ஃப்ரெஞ்ச் பிரசிடெண்ட் வந்து சில விஷயங்கள் ஷார்ப்பாக வந்து பேசியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒன்றே ஒன்று நிரந்தரம், நிச்சயம். நிரந்தரம்னு சொல்லலாம்னா நிச்சயம் நம்ம சொல்லலாம். யூஎஸ் பிரசிடெண்ட் வரும்போதும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று, இந்த பிரச்சனையில் யுக்ரைன் காலி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சில நாட்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் எங்கே போகுதுன்றது. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.